இப்போ கிழக்கு வாசல்லாம் எல்லாரும் கிழக்கு வைப்பா, கிழக்கு வாசல் எல்லாரும் கிழக்கு வாசலில் கிழக்கில் எந்த பகுதியில் வைக்கணும்னு கணக்கு இருக்குது. வடக்கு வாசலில் எந்த பகுதியில் நுழைவாசல் வைக்கணும் கணக்கு இருக்குது. தெற்கு வாசல் எங்கே வைக்கணும். இப்போ 8 திசையும் வாசல் வைப்பாங்க. இப்போ வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் இருக்கும், சவுத் வெஸ்ட்டில் இருக்கும், நார்த் ஈஸ்ட்லலாம் டைரெக்ஷன் மாறி மாறி கதவு வச்சுருப்பாங்க. அந்த கார்னர்லலாம் வாய் அந்த என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில ராங் ரைட் இருக்குது, கரெக்டாக தவறாமல் போயிடும். அப்போ நீங்கள் அளவுகளை பிரிக்கும் பொழுது அந்த நுழைவாயில், ஜன்னல், வசிப்பிடம், உள்ளுடைய உள்ளு ரூமுக்குள்ளே நுழைவாயில் இதெல்லாம் நீங்கள் பிரிக்கணும். பிரித்தாதான் அது வந்து சரியாக வந்து உட்காரும், சரியாக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் சிக்கலாகப்படும். இந்த மருத்துவமனைகளில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், எமர்ஜென்சி வார்டை திசையில் வச்சு வரவங்க பூரா இறந்து போயிட்டான். அப்புறம் திசையை மாற்றி வைப்பா, ஆக்சிடென்ட் வரவங்க பூரா எமர்ஜென்சி வார்டு வைக்காதப்பா நல்லா இருந்தான், இப்போ வாயு திசையில் மாற்றுன்னு சொல்லி மாற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லானாங்க. அந்த சில ஹாஸ்பிட்டலில் அதாவது இதுதான் இந்த அறைகளை பிரிக்கும் பொழுது எந்தெந்த அறையில் யார் யார் உட்காரணும் சொல்லுவாங்கல்ல. இப்போ அந்த இடத்துல அவங்களுடைய சுய ஜாதகம் வேலை பார்க்காதா? மண்ணு தான், அதுதான் பூமி, இடம். இப்போ ஜாதகம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகங்கிறது உங்களுக்கு தான், நீங்கள் உள்ளுக்குள்ள அதுதான் இடம். அப்போ பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். நீ மகனை நீ எங்கே உட்கார இடத்த வச்சு தானே உனக்கு வேலை. நீ பரமசிவன் கழுத்து இருக்குதானே என்ன கேட்குற, நீ இறங்கி நில்லு. அப்போ இடம்தான் ஒரு மனிதனுக்கு பெருசு. முதலமைச்சர் நாற்காலி தான், அதில் யார் உட்காந்தாலும் மதிப்பு கொடுக்குறோம்ல. உயரதிகாரி உட்காந்து மதிப்பு கொடுக்குறோம். அவர் நாளைக்கு ரிட்டைர்மெண்ட் திருப்பி அவர் மதிச்சிட்டு இருக்கீங்களா? திருப்பி அப்போ அந்த சீட்டுக்கு தானே மரியாதை, அப்போ இடத்துக்கு தானே மரியாதை. அதான் இடம், காலமும் இடமும் நானே. அப்போ எந்த டயத்தில் எந்த இடத்துல உட்கார நீ உட்காந்துருக்க இடம் அப்படிப்பா, உட்காந்து இடம் பேசுவப்பா, இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன், நீ இறங்கி வா மகனே சொல்லுவானா இல்லைங்களா. அதான் இடம், சீட்டு கெப்பாசிட்டி. அப்போ அந்த உள்கட்டமைப்பில் அறையில் நீ எந்த இடத்துல உட்காருற அதை வச்சு தான் உனக்கு